வணக்கம் துலாம் ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கை இப்போது ஒரு நியாய தீர்ப்பை போல மாறுகிறது. தவறான பக்கம் சென்றால் இழப்பு, சரியான பக்கம் சென்றால் ராஜ வாழ்க்கை. இந்த தீர்ப்பை சரியாக எடுக்க உதவும் பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் என்றாலே இந்த உலகத்திலேயே சமநிலையின் உருவம் போல பிறந்தவர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை இரண்டு பக்கமாக ஆராய்ந்து எது நியாயம் எது அநியாயம் என்பதை உள்ளத்தில் துலாக்கோளில் வைத்து அளந்து பார்க்கும் இயல்புடையவர்கள். இவர்களிடம் பேசினால் கூட ஒரு விதமான அமைதி, ஒரு விதமான நாகரிகம், ஒரு விதமான மென்மை வெளிப்படும். கோபம் வந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் அடக்கி வைத்து சூழ்நிலையை சமாதானமாக மாற்றும் வல்லமை இவர்களுக்கு பிறப்பிலேயே கிடைத்த வரம். அதனால்தான் நண்பர்கள், உறவினர்கள், வேலைக்காரர்கள் என அனைவரிடமும் இந்த மனிதன் இருந்தால் பிரச்சனையே வராது என்று நம்பிக்கை உருவாகும். துலாம் ராசிக்காரர்கள் பேசும் வார்த்தைகளில் கூட ஒரு இனிமை இருக்கும். நடக்கும் நடைபாதையில் கூட ஒரு கண்ணியம் இருக்கும். அவர்களுடைய பார்வையில் கூட ஒரு மரியாதை இருக்கும். துலாம் ராசிக்காரர்களின் மனது எப்போதும் இருபுறமும் யோசிக்கும் மனம். ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் இதனால் எனக்கு என்ன லாபம் மட்டுமல்ல, இதனால் மற்றவர்களுக்கு பாதிப்பு வருமா என்ற கேள்வியும் ஒரே நேரத்தில் எழும். அதனால் சில சமயம் முடிவெடுக்க தாமதிப்பார்கள். ஆனால் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதில் உறுதியாக நிற்பார்கள். இவர்களுடைய சிந்தனை மிக நுணுக்கமானது. சிறிய விஷயத்தையும் பெரிதாக கவனிப்பார்கள். யாருடைய மனசு புண்படக்கூடாது என்பதற்காகவே தங்களுடைய விருப்பங்களை சில நேரம் தியாகம் செய்வார்கள். இதனால் வாழ்க்கையில் பல தடவைகள் இவர்களுக்கு மனசோர்வு வரலாம். ஆனால் அதே மனசோர்வை கூட நான் இன்னும் நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்ற பாடமாக மாற்றிக்கொள்ளும் வல்லமை துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதேபோல் குடும்பம் என்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு உயிர். வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பெரிதாக்காமல் எல்லோரும் அமைதியாக இருக்கணும் என்று சமாதானம் பேசும் முதல் மனிதர் இவர்கள்தான். கணவன் மனைவி வாழ்க்கையிலோ பெற்றோர் மக்கள் உறவிலோ எங்கே சிக்கல் வந்தாலும் அதை மெல்லிய வார்த்தைகளால் சரி செய்ய முயல்வார்கள். நண்பர்களிடமும் மிகவும் நம்பிக்கைக்கூடியவர்கள். ஒரு முறை நட்பு பிடித்துப்பட்டால் அந்த நட்பு உடைந்து போகாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஈகோவை கூட கீழே இறக்க தயங்க மாட்டார்கள். அதனால்தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறிய நண்பர்கள் வட்டம் இருந்தாலும் அந்த வட்டம் மிகவும் உறுதியானது, ஆழமானது, உண்மையானது. வேலை விஷயத்தில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் நியாயமானவர்கள். எதையும் ஏமாற்றி முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்காது. நான் உழைத்தால் நான் உயர்வேன் என்ற நம்பிக்கையுடன் இருப்பார்கள். கலை, இசை, அழகு, வடிவமைப்பு, ஆலோசனை, சட்டம், பேச்சுவார்த்தை போன்ற துறைகளில் துலாம் ராசிக்காரர்கள் சிறந்து விளங்குவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சொற்களை சரியான இடத்தில் பயன்படுத்த தெரியும். மனிதர்களை சரியான முறையில் அணுகத் தெரியும். மேலதிகாரிகளுக்கு பிடித்தவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் கீழ் பணிபுரிகளுக்கும் பிடித்தவர்களாக இருப்பார்கள். இதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய பலம். வேலையிடத்தில் சண்டை, அரசியல், பகைமை போன்றவை இருந்தாலும் அவற்றில் சிக்காமல் தங்களுடைய நியாயத்தை மற்றும் காப்பாற்றிக் கொண்டு பயணம் செய்வார்கள். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பணம் என்பது கடினமாக வந்தாலும் நிலையாக வந்து சேரும். திடீரென கோடீஸ்வரராக மாட்டார்கள். ஆனாலும் படிப்படியாக உயர்வார்கள். இளம் வயதில் பணம் கஷ்டம் அனுபவித்தவர்கள் கூட நடுத்தர வயதில் நல்ல நிலைக்கு வருவார்கள். வீடு வாங்கும் யோகம், நிலம் சேர்க்கும் யோகம், வாகனம் வாங்கும் யோகம் ஆகியவை இவர்களுக்கு தாமதமாக வந்தாலும் உறுதியாக வரும். ராஜயோகம் என்றால் அரசர் போல ஆடம்பர வாழ்க்கை மட்டுமல்ல, மரியாதை, மதிப்பு, அதிகாரம் ஆகியவையும் சேர்த்து ராஜ வாழ்க்கை. அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் நல்ல பெயருடன் வாழும் யோகத்தை பெற்றவர்கள். இவர்களுடைய பணம் வெறும் பணமாக இருக்காது. குடும்பம், உறவு, மரியாதை ஆகியவற்றோடு சேர்ந்து வரும் பணமாக இருக்கும். எவ்வளவு நல்ல மனசு இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பலவீனம் உண்டு. அது மற்றவர்களை அதிகமாக நம்புவது. எல்லோரும் நியாயமாக இருப்பார்கள் என்று நினைப்பார்கள். அதனால் சில நேரம் ஏமாற்றம், துரோகம், மனவேதனை ஆகியவை அதிகமாக கிடைக்கும். யாராவது தங்களை தவறாக நடத்தினாலும் உடனே எதிர்த்து பேசாமல் மனதுக்குள் வைத்துக் கொள்வார்கள். அது நாளடைவில் மன அழுத்தமாக மாறும். மேலும் முடிவெடுக்க தாமதிப்பதால் சில நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகும். இதெல்லாம் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தில் இன்னும் புத்திசாலிகளாக மாறுவார்கள். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மலர் போல மெதுவாக மலரும் வாழ்க்கை. சிறுவயதில் போராட்டம், இளமை காலத்தில் குழப்பம், ஆனால் முதிர்ச்சி வந்ததும் வாழ்க்கை அமைதியாக, வளமாக, மரியாதையாக மாறும். ஒரு கட்டத்தில் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா என்று நினைத்த எல்லா விஷயங்களும் ஒன்றாக நிறைவேறும். குடும்பம், வீடு, வாகனம், நல்ல வேலை, சமூக மரியாதை இவையெல்லாம் சேர்ந்து ஒரு ராஜ வாழ்க்கை போல இருக்கும். அவர்கள் எந்த மேடையில் நின்றாலும் அந்த மேடைக்கு ஒரு அழகு, ஒரு ஒளி வரும். அது அவர்களுடைய பணத்தால் அல்ல, அவர்களுடைய குணத்தால் வரும் ஒளி.
அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் என்பது திடீரென்று பாய்ந்து வந்து எல்லாவற்றையும் மாற்றும் மாதிரி இருக்காது. அது மெதுவாக, அமைதியாக, ஆனால் உறுதியாக அவர்களுக்குள் நுழையும். ஒரு காலகட்டத்தில் எல்லாம் கஷ்டம் போல தெரியும். முயற்சி செய்தாலும் பலன் வராத மாதிரி தோன்றும். ஆனால் அந்த காலமே அவர்களை உள்ளார்ந்த முறையில் வலிமையாக்கும் பயிற்சி காலம். அதற்கு பிறகு வரும் காலத்தில் அவர்கள் செய்த ஒவ்வொரு உழைப்பும், செய்த ஒவ்வொரு நல்ல செயலும் விதை போட்ட மாதிரி முளைத்து பெரிய மரமாக மாறும். வேலை மாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வு, தொழில் விருத்தி, புதிய வாய்ப்புகள் இவையெல்லாம் ஒரே நேரத்தில் வர ஆரம்பிக்கும். நான் இதை கனவில் கூட நினைக்கவில்லையே என்று சொல்ல வைக்கும் திருப்பங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் என்பது வெறும் ஈர்ப்பு அல்ல. அது புரிதல், மரியாதை, நம்பிக்கை, சமநிலை ஆகியவற்றின் கலவை. அவர்கள் காதலிக்கும் போது முழு மனதுடன் காதலிப்பார்கள். ஒருவரை தேர்ந்தெடுத்துவிட்டால் அந்த உறவை உடைக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள். வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது அழகு மட்டுமல்ல, மன அழகு, குண அழகு, பேசும் விதம், நடத்தை எல்லாவற்றையும் கவனிப்பார்கள். திருமண வாழ்க்கையில் சண்டை வந்தாலும் அதை பெரிதாக்காமல் இது தற்காலிகம் என்று எண்ணி சமாதானம் தேடுவார்கள். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை பெரும்பாலும் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நபராக இருப்பார்கள். அதனால்தான் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் பணம், வீடு, மரியாதை ஆகியவை மெதுவாக அதிகரிக்கத் தொடங்கும். துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் பார்த்தால் மிக உலகியல் மனிதர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் ஆழமான ஆன்மீக மனசு இருக்கும். கடவுள் மீது காட்டும் நம்பிக்கை வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் உள்ளுக்குள் அது உறுதியாக இருக்கும். துன்பம் வந்தால் கோபப்படுவதற்கு பதிலாக இதில் எனக்கு என்ன பாடம் இருக்கிறது என்று கேட்பார்கள். அது இவர்களை மற்றவர்களை விட வேறுபடுத்தும் குணம். சில நேரம் திடீரென ஒரு முடிவை எடுத்தால் பின்னால் பார்த்தால் அது சரியான முடிவு என்று தெரிய வரும். அது அவர்களுடைய உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வு தான் அவர்களை பெரிய தவறுகளிலிருந்து காப்பாற்றும் மறைமுக சக்தி. துலாம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனித்துவமாக தெரியும் மனிதர்கள். அவர்கள் கத்தி பேச மாட்டார்கள், ஆனால் பேசும்போது அனைவரும் கேட்பார்கள். அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்த மாட்டார்கள், ஆனாலும் சூழ்நிலை அவர்களை முன்னிலைப்படுத்தும். சமூகத்தில் இவர்களுக்கு கிடைக்கும் மரியாதை அவர்களுடைய பணத்தால் அல்ல, அவர்களுடைய நடத்தை, நியாயம், குணம் ஆகியவற்றால் கிடைக்கும். ஒரு முறை பெயர் வந்துவிட்டால் அந்த பெயர் நீண்ட காலம் நிலைக்கும். அரசியல், நிர்வாகம், சங்கங்கள், குழுக்கள் போன்ற இடங்களில் இவர்களுக்கு மதிப்பு அதிகம். இந்த மனிதன் சொன்ன சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை உருவாகும். மேலும் துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவீனம் அவர்களுடைய நல்ல மனசுதான். எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் நியாயமாக நடப்பவர்கள் என்று அவர்கள் நம்புவது வாழ்க்கையில் அவர்களுக்கு பல தடவைகள் காயத்தை தரும். யாராவது சிரித்து பேசினால் அவர்களை உண்மையான நண்பர் என்று நினைத்து விடுவார்கள். யாராவது மென்மையாக நடந்தால் இந்த மனிதன் எனக்கு தீங்கு செய்ய மாட்டான் என்று எண்ணி விடுவார்கள். ஆனால் உலகம் அப்படி இல்லாத நேரங்களில் துலாம் ராசிக்காரர்களின் மனசு அதிகமாக பாதிக்கப்படும். அவர்கள் தங்களை ஏமாற்றிய மனிதர்களையும் கூட மன்னித்து விடுவார்கள். இது ஒரு பக்கம் உயர்ந்த குணம்தான். இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் பல தடவைகள் தங்களை தாங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ளும் தன்மை. வாழ்க்கையில் வரும் சோதனைகள் மற்றும் துன்பங்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேராக செல்லும் பாதை போல இருக்காது. அது வளைந்து திரும்பி சில இடங்களில் கற்களோடு, சில இடங்களில் பள்ளங்களோடு இருக்கும் பாதை போல இருக்கும். வேலை இடத்தில் மதிப்பு கிடைக்காமல் போகலாம், குடும்பத்தில் புரிதல் இல்லாமல் போகலாம், நண்பர்களிடத்தில் துரோகம் கிடைக்கலாம். இந்த சோதனைகள் அவர்களை உடைக்க அல்ல, அவர்களை உருவாக்கத்தான் வரும். ஆனால் அந்த நேரத்தில் நான் என்ன தவறு செய்தேன் என்று தங்களை தாங்களே குற்றம் சொல்லிக் கொள்வார்கள். இது அவர்களுடைய இன்னொரு பலவீனம். உண்மையில் பல நேரம் தவறு அவர்களிடம் இருக்காது, ஆனால் பொறுப்பு அவர்களே எடுத்துக்கொள்வார்கள். இந்த மனநிலைதான் அவர்களை உள்ளுக்குள் மெதுவாக வலிமை பெறச் செய்கிறது. வெளியில் பார்த்தால் துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் அந்த சிரிப்புக்குள் பல கவலைகள் மறைந்திருக்கும். தங்களுடைய கவலைகளை யாரிடமும் பகிர விரும்ப மாட்டார்கள். நான் சொன்னால் அவர்களுக்கு கவலை வரும் என்று நினைப்பார்கள். அதனால் மன அழுத்தம் அதிகமாகும். சில நேரம் தனிமையை தேடுவார்கள். அந்த தனிமை அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கவும் செய்யும். அதே நேரத்தில் அதிகமாக இருந்தால் சோகத்தையும் கொடுக்கும். இந்த கட்டத்தில் தான் அவர்கள் வாழ்க்கையை பற்றி ஆழமாக யோசிப்பார்கள். நான் யாருக்காக வாழ்கிறேன் என்று, என்னுடைய சந்தோஷம் எங்கே என்று. இந்த கேள்விக்கான பதில்கள் தான் அவர்களை அடுத்த உயரத்திற்கு கொண்டு போகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்றால் பூஜை, மந்திரம் மட்டுமல்ல, அது அவர்களுடைய வாழ்க்கை முறையை சீர் செய்வதே உண்மையான பரிகாரம். முதலில் எல்லோரையும் உடனே நம்புவதை கொஞ்சம் குறைக்க வேண்டும். இரண்டாவது, தங்களுடைய உரிமையை மென்மையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நான் தான் எல்லோரையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டும். சில நேரம் மற்றவர்கள் தங்களாகவே பிரச்சனையை தீர்த்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். வாரம் ஒரு நாள் தனக்காக நேரம் எடுத்துக்கொண்டு மனசுக்கு பிடித்த விஷயங்களில் ஈடுபட வேண்டும். இசை, புத்தகம், நடைப்பயிற்சி, தியானம், எழுதுதல் போன்றவை இதையெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தாங்களே உணராத ஒரு வலிமை உண்டு. அது சமநிலை. அவர்கள் எங்கே சென்றாலும் அந்த இடத்தில் ஒரு ஒழுங்கு, ஒரு அமைதி, ஒரு சமநிலை உருவாகும். குடும்பத்தில் இருந்தாலும், வேலை இடத்தில் இருந்தாலும், நண்பர்கள் மத்தியில் இருந்தாலும், இவன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற உணர்வு மற்றவர்களுக்கு வரும். இந்த சக்தி அவர்கள் உணர்ந்தால் வாழ்க்கையில் யாரும் அவர்களை எளிதாக காயப்படுத்தாது.
தங்களை பற்றி பெருமை பேச தேவையில்லை. ஆனால் தங்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. இதை புரிந்து கொண்டால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுமையாக மாறும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் என்பது திடீரென கோடீஸ்வரராகிய ஆடம்பரமாக வாழ்வது அல்ல. அது மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்ந்து வாழ்க்கையில் மரியாதை, நிலைத்தன்மை, வசதி, பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் ஒன்றாக பெற்றுக்கொள்ளும் யோகம். இளம் வயதில் இவர்களுக்கு பல தடைகள் வரும். வேலை கிடைக்காமல் திணறுவார்கள். சம்பளம் குறைவாக இருக்கும். குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த காலமே அவர்களுக்கான பயிற்சி காலம். அந்த பயிற்சி முடிந்ததும் ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் திரும்பும். அப்போது தான் ராஜயோகம் செயல்பட தொடங்குகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு என்பது வெறும் செங்கல் கட்டிடம் மட்டுமல்ல. அது பாதுகாப்பு, மரியாதை, நிலைத்த வாழ்க்கையின் அடையாளம். பலர் வாடகை வீட்டில் நீண்ட காலம் வாழ்ந்த பிறகுதான் சொந்த வீடு வாங்குவார்கள். ஆனால் வாங்கிய வீட்டை மிக பெருமையாக பராமரிப்பார்கள். நிலம் வாங்கும் யோகம், கட்டிடம் எழுப்பும் யோகம், குடும்பத்திற்காக பெரிய வீடு அமைக்கும் யோகம் இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆரம்பத்தில் சிறிய வீடு, பிறகு பெரிய வீடு என்று படிப்படியாக முன்னேறுவார்கள். இந்த சொத்து யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மன அமைதிகளையும் சமூக மரியாதைகளையும் ஒரே நேரத்தில் தரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆடம்பரம் பிடிக்கும். ஆனால் காட்டிக்கொள்ளும் ஆடம்பரம் பிடிக்காது. அவர்களுடைய வாழ்க்கையில் வாகனம் வாங்கும் யோகம் தாமதமாக வந்தாலும் தரமான வாகனம் வாங்குவார்கள். ஒரு வண்டி இருந்தால் போதும் என்று நினைக்க மாட்டார்கள். பாதுகாப்பானது, அழகானது, குடும்பத்திற்கு பயனுள்ளதுதான் வண்டியை தேர்வு செய்வார்கள். வீட்டு வசதிகள், உபகரணங்கள், வாழ்க்கை முறையில் மெதுவாக மேம்பாடு வரும். ஆரம்பத்தில் குறைவாக இருந்த வசதி காலப்போக்கில் அதிகமாகும். இதுதான் துலாம் ராசிக்காரர்களின் ராஜ வாழ்க்கை, அமைதியான ஆடம்பரம். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மகிழ்ச்சி, குடும்ப உறவுகளின் ஆதரவு, வருமானத்தை அதிகரிக்கும் வழிகள், சமூகத்தில் உயரிய அந்தஸ்து, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் என சாதகமான விஷயங்கள் பல நடக்கும் மாதமாக துலாம் ராசியினருக்கு இருக்கும். ஏனென்றால் இன்றைய மாதம் உங்களுக்கு சாதகமான காலத்தை கொண்டு வரும் நிலையிலும் காரியங்கள் அனைத்தும் உங்கள் விருப்பம் போல் நிகழ்ந்து விடாது. உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை சிறப்பாக செல்ல வேண்டும் என்றால் சிறிதளவு முயற்சியை உங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் அளிக்க வேண்டும். ஏனென்றால் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வர மனம் விட்டு வெளிப்படையாக பேசுவது அவசியம். காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும். மகிழ்ச்சியான தருணங்களுக்கு இடையே சிறிய வாக்குவாதங்கள், ஈகோ சண்டைகள் வந்து செல்லக்கூடும். இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வெளிப்படையான உரையாடல்கள் மூலம் விரைவில் தீர்வு காணும். ஒன்றாகவே இருக்கும் உறவில் காணப்படும் இந்த பிரச்சனைகளை தீர்க்க மூன்றாம் நபரின் உதவியை நாட வேண்டும். காதலர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்கி வெளிப்படையாக பேசுவதன் மூலம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். முடிந்தளவுக்கு உங்கள் பணிகளை ஒதுக்கி வைத்து உங்கள் காதல் துணையுடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். உங்கள் காதல் உறவை திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். இதனிடையே உங்கள் முன்னாள் காதல் வாழ்க்கையை புதுப்பிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். குறிப்பாக திருமணம் முடித்த துலாம் ராசி ஆண்களுக்கு தங்கள் முன்னாள் காதலுடன் மீண்டும் இணையும் வாய்ப்பும் கிடைக்கும். முடிந்தளவுக்கு இந்த வாய்ப்பை தவிர்ப்பதும் நல்லது. திருமணத்திற்கு புறம்பான உறவில் இருப்பது உங்கள் மன அமைதியை பாதிக்கும். தாம்பத்திய உறவில் விரிசலை உண்டாக்கும். எனவே எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. துலாம் ராசி கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது நிதானமான முடிவுகள் மூலம் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு மாதமாக இருக்கும். பணியிடத்தில் தேவையற்ற தலைப்புகளை தவிர்ப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகள் குறித்து கிசுகிசு பேசுவது கூடாது. தொழில்முறை சந்திப்புகள், நேர்காணலின் போது முடிந்தளவுக்கு தன்மையாக பேசுங்கள். தேவையான புள்ளி விவரங்களை கையில் வைத்திருங்கள். முற்போக்கு சிந்தனையுடன் செயல்படுங்கள். கூட்டாண்மையில் தொழில் செய்து வருபவர்கள் முடிந்தளவுக்கு எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. படித்து முடித்து பணிக்காக காத்திருக்கும் நபர்களுக்கு இன்றைய மாதம் 2ஆம் பாதியில் ஒரு நற்செய்தி கிடைக்கும். அடுத்ததாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படும். சாதகமான காலத்தை கொண்டு வரும். தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் நிலையான வெற்றிகளை கொண்டு வரும் வழிகளை கற்றுத்தரும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் நிலையிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள், நேர்மையான வார்த்தைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். திடீர் திட்டங்களை தவிர்த்திடுங்கள். ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுங்கள். தொடர்ச்சியான முயற்சி மற்றும் கண்ணியமான நடத்தை நம்பிக்கைகளை வளர்க்கும். வாழ்க்கை உங்கள் விருப்பம் போல் மகிழ்ச்சியாக இருக்கும். துலாம் ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது உங்கள் உறவின் ஆழத்தை புரிந்து கொள்ளும் ஒரு காலமாக இந்த மாதம் அமையும். உறவை பலப்படுத்தும் வகையில் உங்கள் காதல் துணைக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுக்கலாம். அவர்கள் விரும்பும் இடத்திற்கு அழைத்து செல்லலாம். வாய்ப்பு கிடைக்கும் போது அவருடன் இணைந்து நீண்ட தூர நடைப்பயணம் செல்லுங்கள். உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உறவுக்கு உண்மையாக இருங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவில் பரஸ்பர புரிதலை உண்டாக்குங்கள். இதனையே உங்கள் காதல் வாழ்க்கை குறித்து நண்பர்களிடம் தெரிவித்து விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். அனைத்திற்கும் தயாராக இருப்பதும் நல்லது. திருமணம் முடித்த துலாம் ராசி ஆண்களின் வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் நிறைந்திருக்கும். மன வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணலாம். குடும்பத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான
தொடர்பான திட்டங்களை செயல்படுத்தலாம். நிதிநிலை மேம்படும். சமூகத்தில் உங்கள் குடும்பத்தின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் நிலையான வெற்றிகளை கொண்டு வரும் திட்டங்களை செயல்படுத்துவார்கள். குறிப்பாக அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை குறித்த காலத்திற்குள் செய்து முடித்து உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பார்கள். உயர் பதவி மற்றும் கூடுதல் பொறுப்புகளை பெறுவார்கள். நிறுவனத்தின் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் திட்டங்களை தீட்டுவீர்கள். சவால்கள் நிறைந்த பணிகளை தைரியமாக எடுத்து செய்வீர்கள். சிறுதொழில் முனைவோர் தங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் திட்டங்களில் கவனம் செலுத்துவார்கள். போதுமான வருமானத்தை கொண்டு வருவார்கள். தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படும் மாற்றங்கள் உங்கள் ஆரோக்கியத்திலும் பிரதிபலிக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் காணலாம். உங்கள் ஆரோக்கியத்துடன் உங்கள் வீட்டில் இருக்கும் நபர்களின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. அதாவது புதன் மற்றும் குரு பகவானின் இந்த சேர்க்கையால் உண்டாகும் இந்த நவபஞ்ச யோகமானது உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது. பொருளாதார நிலையில் திடீர் உயர்வை கொண்டு வருகிறது. ஆடம்பரமான வாழ்க்கை வாழும் வழிகளையும் கொண்டு வருகிறது. நிதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும். நீங்கள் செய்யும் முதலீடுகள் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரும். பொருளாதார நிலையில் காணப்படும் உயர்வு உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்க அனுமதிக்கும். விருப்பமான வாகனத்தை வாங்குவீர்கள். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீர்கள். குடும்ப உறவுகளுடன் இணைந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம். சிறுதொழில் முனைவோர் உங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்து தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்தலாம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை பரிசாக அளிக்கும். மேலும் திருமண வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை மதிக்கவும் ஒன்றாக ஒரு மாலை நேரத்தை திட்டமிடுங்கள். நீங்கள் உங்கள் கருத்தை நிரூபித்துள்ளீர்கள். இந்த நாள் அதிவேக மற்றும் வலுவான உறுதி மனதில் இருக்கும். இது போன்ற சூழ்நிலைகளில் உணர்ச்சிகளுக்கு அடிபணிவதை விட அமைதியாக இருப்பது முக்கியம். குறிப்பாக உங்கள் துணை சொல்வதை கவனமாக கேளுங்கள். அவசரமான செயல்களை தவிர்க்கவும். உங்கள் நிலையான அணுகுமுறை மற்றவர்களிடமிருந்து வெற்றிகளையும் நம்பிக்கைகளையும் தரும். பிற்பகலுக்குள் நிதி கட்டுப்பாடுகள் குறையும். நன்கு யோசித்து எடுக்கப்பட்ட முடிவு எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் இந்த ராசி மாற்றம் இரட்டை நன்மைகளை தருகிறது. அவர்களுக்கு மிகப்பெரிய நிதி ஆதாயங்களும் தொழில் வெற்றியும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் வேலையில் உயர் பதவிகளை அடைய முடியும். மேலும் அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படலாம். அவர்களின் அனைத்து முயற்சிகளும் அவர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். அவர்களின் தொழில் வாழ்க்கை நிலையானதாக இருக்கும். மேலும் சமூகத்தில் நல்ல பெயரை பெற முடியும். பொருளாதார நிலை மேம்படும். மேலும் அவர்கள் பெரிய அளவில் சம்பாதிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும். அதிலும் முக்கியமாக மங்களாதித்யா ராஜயோகத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றங்களை காண்பீர்கள். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளது. வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். இது ஒரு புறம் இருந்தாலும் சுக்கிரனின் நட்சத்திர பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் நேரும். மன நிம்மதி அதிகரிக்கும். பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய திட்டங்களில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். பணவரவு சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் தெளிவான திட்டங்கள் மற்றும் நேர்த்தியான செயல்படுங்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி காணும் ஒரு தினமாக துலாம் ராசியினருக்கு அமையும். பண விஷயத்தில் பதற்றம் கூடாது. நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய மாதம் நீங்கள் செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் குறைந்தளவு லாபத்தை கொண்டு வரும் வகையில் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். அதே நேரம் நீங்கள் சந்திக்கும் புதியவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வர உதவி செய்யலாம் என்பதை நினைவில் வைத்து எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். பேசும் வார்த்தைகளில் தெளிவு கனிவு இருப்பது அவசியம். பிறர் மனதை காயப்படுத்தும் கூர்மையான வார்த்தைகள் பயன்படுத்துவது கூடாது. துலாம் ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும் போது மனம் திறந்து வெளிப்படையாக பேசும் ஒரு மாதமாக இருக்கும். காதல் உறவில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் மனஸ்தாபங்களுக்கு தீர்வு காணும் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் காதல் உறவை பலப்படுத்தும் வகையில் சில விஷயங்களை செய்வீர்கள். குறிப்பாக உங்கள் காதல் துணையின் விருப்பமான பொருட்களை வாங்கி பரிசாக அளிப்பீர்கள். அவரின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வீர்கள். காதல் துணையின்றி சிங்களாக இருக்கும் நபர்கள் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. நண்பர்கள் அறிமுகத்தின் பேரில் நிகழும் இந்த சந்திப்பு தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பத்தை கொண்டு வரும். திருமணம் முடித்த துலாம் ராசி பெண்கள் குடும்ப உறவுகளின் அனுமதியுடன் தங்கள் வீட்டிலேயே புதிய தொழில் ஒன்றை தொடங்கலாம். போதுமான வருமானத்தையும் உறுதி செய்யலாம். குடும்பத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய தனது வாழ்க்கை துணைக்கு உதவி செய்வார்கள். குழந்தைகள் வழியே ஒரு நற்செய்தி கிடைக்க வாய்ப்பும் காணப்படுகிறது. துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் துலாம் ராசியினர் தங்கள் பணியிடத்தில் நிதானமாக செயல்படுவது அவசியம். இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி நிதானமாக பயணிப்பதும் அவசியம். உங்கள் கடின உழைப்புக்கு உரிய அங்கீகாரமும் வெகுமதியும் கிடைக்கும். சிறு வெற்றிகளையும் கொண்டாட மறக்காதீர்கள். பணியிடத்தில் சக ஊழியர்களிடம் தேவையற்ற தலைப்புகளை விவாதிக்காதீர்கள். குறிப்பாக மூன்றாவது நபரை குடித்து கிசுகிசு
பேசி பேசுவது கூடாது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளில் கவனம் செலுத்துங்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் சேமிப்பு கையிருப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். பண விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவு நட்டத்தை உண்டாக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளும். நிபுணர்கள் கூற்றுப்படி முடிந்தளவுக்கு கடன் வாங்குவது கூடாது. எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்கள் பணம் விஷயத்தில் மிக நிதானமாக இருப்பார்கள். அதிகமாக சம்பாதித்தாலும் அதை வீணாக செலவழிக்க மாட்டார்கள். குடும்பத்திற்காக எதிர்காலத்திற்காக சேமிப்பார்கள். இளம் வயதில் கடன் செலவு பொறுப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் நடுத்தர வயதில் அந்த கடன்கள் தீர்ந்து சேமிப்பு தொடங்கும். ஒரு காலத்தில் எனக்கு பணம் எப்போதும் போதாது என்று நினைத்தவர்களே பின்னால் இப்போது நிம்மதியாக இருக்கு என்று சொல்லும் நிலைக்கு வருவார்கள். இதுதான் துலாம் ராசிக்காரர்களின் பண ராஜயோகம். துலாம் ராசிக்காரர்கள் அதிகாரத்தை பிடிக்க ஓடமாட்டார்கள். ஆனால் அதிகாரமே அவர்களை தேடி வரும். வேலை இடத்தில் இந்த மனிதன் இருந்தாக வேலை சரியாக நடக்கும் என்ற பெயர் உருவாகும். அதனால் மேலதிகாரிகள் நம்பிக்கை வைப்பார்கள். பதவி உயர்வு தாமதமாக வந்தாலும் வந்ததும் உறுதியாக இருக்கும். அரசியல், நிர்வாகம், சங்கங்கள், நிறுவனங்களில் முக்கிய பொறுப்பு கிடைக்கும். மக்கள் பேசும்போது அவர் நல்ல மனிதன் என்று சொல்லுவதே இவர்களுக்கு பெரிய பதவி. இதுதான் துலாம் ராசிக்காரர்களின் சமூக ராஜயோகம். ஒரு கட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் திரும்பி பார்த்தால் வாழ்க்கை முழுவதும் அமைந்துவிட்ட மாதிரி தோன்றும். வீடு இருக்கும், வண்டி இருக்கும், குடும்பம் இருக்கும், வேலை இருக்கும், மரியாதை இருக்கும். அதுவே அவர்களுக்கான ராஜ வாழ்க்கை. அவர்களுக்கு அரசர் போல அரியணையில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் உட்காரும் நாற்காலி கூட அரியணை போல மதிப்புடன் இருக்கும். காரணம், அவர்கள் சேர்ந்தது வெறும் பணமல்ல, நல்ல பெயர், நல்ல உறவு, நல்ல வாழ்க்கை. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.